பார்க்கிறோம். பாமக தரப்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இதன் தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். 3 வேட்பாளர்களை அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ 3 வேட்பாளர்கள் பாமக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் எந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில 3 தொகுதிகளுக்கு வேட்பாளரை பாமக தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கார். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். கடந்த தேர்தலையும் வடிவேல் ராவணன் இந்த தொகுதியில போட்டியிட்டார். அம்பத்தூர் தொகுதிக்கு KN சேகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இவர் அந்த தொகுதியுடைய நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அம்பத்தூருக்கு ஏற்கனவே நகராட்சி இருந்த போது நகரமன்ற தலைவராக KN சேகர் இருந்தார். அதே போல செஞ்சி தொகுதிக்கு கணேஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். கணேஷ்குமார் ஏற்கனவே செஞ்சி தொகுதியில 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மீண்டும் அவருக்கு செஞ்சி தொகுதியில இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில வேட்பாளராக கணேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கார். மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று அன்புமணி அறிவித்திருக்கார். குறிப்பாக சென்னையில பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில பாமகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல யார் போட்டியிட போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சௌமியா அன்புமணி இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பார் என்ற தகவல் இருக்கு. நன்றி கோகுல், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.